பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பருத்தி வீரன் படத்துடைய இஷ்யூவுக்கு பிறகு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை பார்க்கவே முடியலையே, அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் இன்றைய சினிமாவுடைய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படம் தோல்வி என்றால் அதனுடைய தயாரிப்பாளர் எழவே முடியாத மாதிரி தான் இன்றைய நிலை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பல வெற்றி படங்கள் எடுத்திருக்கேன், அதே மாதிரி பல தோல்வி படங்களும் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த தோல்வி படங்களால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு எனக்கு ஏற்பட்டதில்லை. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இப்போ ஞானவேல் ராஜா எதிர்கொண்டிருக்கிறார். கங்குவா படத்துடைய ப்ரொடியூசருக்கு சூர்யா மீண்டும் கால் ஷீட் கொடுப்பாரான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஞானவேல் ராஜா மேலே சூர்யாவுக்கு நல்ல அன்பும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஞானவேல் ராஜாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு சூர்யா தருவார்னு நினைக்கிறேன். கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் மம்முட்டி சேர்ந்து நடிச்சிருந்தா அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தில் ரஜினியும் மம்முட்டியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் என்பது உண்மைதான். கவிஞர் கண்ணதாசனுடைய மகளான நடிகை கவிஞர் விஷாலி கண்ணதாசன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே விஷாலி கண்ணதாசன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிவிட்டதாக செய்திகள் வெளியாகின. அதுக்கு பின்னால் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் இசையமைக்கிற படங்களுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் அப்படின்னு போடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. MS விஸ்வநாதன் உதவியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த போது சங்கர் கணேஷ் ஆகிய இருவருடைய இசைத்திறமையை பார்த்துவிட்டு அவர்களை இசையமைப்பாளராக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் கண்ணதாசன். அதன்படி நகரத்தில் திருடல் என்ற படத்திலே அவர்களை இசையமைப்பாளராகவும் ஆக்கினார். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னா அந்த படம் வெளியாகலை. அதற்கு பின்னாலே தேவரிடம் சங்கர் கணேஷ் ஆகிய இருவரையும் அழைத்து சென்ற கண்ணதாசன், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய திறமைசாலிகள், நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பல படங்களுக்கு இவங்களை இசையமைப்பாங்க, அந்தளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் கண்ணதாசன் வழங்கும் தேவரின் சங்கர் கணேஷ் என்று எல்லா படங்களையும் டைட்டிலில் போட ஆரம்பித்தாங்க சங்கர் கணேஷ் இருவரும். ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்னாலே சன் பிக்சர்ஸ் தான். ஆனால் கோவிடுக்கு பிறகு அவங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாமே பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. இது எதனால்? அடுத்ததாக வர அல்லு அர்ஜுன் படத்துக்காவது பழைய சன் பிக்சர்ஸை பார்க்க முடியுமான்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. என்னாலும் முன்ன விளம்பரம் செய்த மாதிரி இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திலே அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சன் டிவியில் விளம்பரம் பண்ணுறதில்லை அப்படின்றது உண்மைதான். மீண்டும் அது போன்ற விளம்பரத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது ஏன் அட்லி படத்துலேருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு நடுவில் ரஜினியை வைத்து 2 படங்களை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படங்களுக்கு அப்படிப்பட்ட விளம்பரங்களை ஆரம்பித்தா ஆகாதா என்ன? கலைஞருக்கும் NS கிருஷ்ணனுக்கும் இடையில இருந்த உறவு, நட்பு எப்படி இருந்ததுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கலைஞருக்கும் கலைவாணருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. அவர் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய முதல் திரைப்படம்னா மணமகள் என்ற திரைப்படம். NS கிருஷ்ணனுடைய இயக்கத்தில் உருவான அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் தான். அதற்கு பின்னாலே பணம் என்ற படத்துலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றினாங்க. NS கிருஷ்ணன் இயக்கிய அந்த படத்திலே கதாநாயகனாக சிவாஜி நடிக்க,
கதாநாயகியாக பத்மினி நடித்திருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் என்ன பிராண்ட் வாட்ச் யூஸ் பண்ணாரு, அவர் இறந்ததுக்கு பிறகும் அவருடைய கல்லறையில் அந்த வாட்ச் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான? பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அதிக அளவிலே பயன்படுத்திய வாட்சுன்னா அது சீகோ வாட்ச். சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக எந்த படமும் அதில் வரதில்லையேன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற பேரில் இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். தர்ஷன், காளி வெங்கட் ஆகியோர் நடித்துள்ள அந்த படம் மிக விரைவிலேயே திரைக்கு வர இருக்கிறது. தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகிக்கு போலீஸ் வேடம் பொருத்தமாக இருக்கும்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள தமிழ் சினிமா கதாநாயகிகளில் போலீஸ் வேடத்துக்கு மிகவும் பொருத்தமான நடிகைன்னா அது நயன்தாரா தான். மலையாள நடிகையான ஷீலா தமிழில் எத்தனை திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஷீலா. கடவுள் பக்தி இல்லாத கமல்ஹாசனை சிவாஜி எப்படி தன்னுடைய கலை வாரிசாக ஏற்றுக்கிட்டாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி தன்னுடைய ஆன்மீக வாரிசாக கமலை அறிவிக்கலையே, தன்னுடைய கலை வாரிசாகத்தானே அறிவித்தார். அதுக்கும் பக்திக்கு என்ன சம்பந்தம்? படையப்பா படத்துடைய ரீரிலீஸ் எப்போன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. படையப்பா படத்துடைய மறுவெளியீட்டு தேதி இன்னும் முடிவாகலை. பாடகர் மலேசியா வாசுதேவனுக்கு எதனால மலேசியா அப்படின்ற பட்டம் வந்தது, இவ்வளவு நல்ல குரல் வளம் இருந்தும் அவர் ஏன் அதிகமான பாடல்களை பாடலை, அவரை பற்றி சொல்ல முடியுமான்னு நியூயார்க்லேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ரத்தப்பை அப்படின்ற படத்தில் நடிக்கிறதுக்காக மலேசிய கலைஞர் பலரோடு சென்னைக்கு வந்தவர் தான் மலேசியா வாசுதேவன். அதனால தான் அவருடைய பெயரோடு மலேசியா இணைந்து கொண்டது. மலேசியா வாசுதேவனுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் தமிழில் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல நல்ல வாய்ப்புகள் மலேசியா வாசுதேவனுக்கு அமைந்தன. ஆனாலும் அவருடைய திறமைக்கேற்ற உயரத்தை அவர் அடையலை அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படம் பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்காக இருந்தால் அது மக்கள் எதிர்பார்க்குற படமாக இருக்குமான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஜனநாயகனை பொறுத்தவரையிலே பகவந்த் கேசரியிலிருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும்தான் அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பகவந்த் கேசரி படத்தினுடைய நேரடி மறுபதிப்பு இல்லை ஜனநாயகன். இயக்குனர் ராஜமௌலி தொடர்ந்து தெலுங்கு நடிகர்களை வச்சே படம் இயக்கிட்டு வராரு. இங்கே உள்ள தமிழ் நடிகர்கள் அவருடைய இயக்கத்தில் நடிக்க விரும்புறதில்லையான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தமிழில் உள்ள பல முக்கியமான கதாநாயகர்களுக்கு கூட எஸ்.எஸ். ராஜமௌலியுடைய இயக்கத்திலே ஒரு படத்திலாவது நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் எஸ்.எஸ். ராஜமௌலியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தெலுங்கு படங்களில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறதுனால தமிழ் கதாநாயகனை வைத்து படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அவருக்கு அமையலை. இப்போது ரீசெண்டாக வர படங்களில் குரூப் டான்ஸஸோடு சேர்ந்து ஆடி பாடுற மாதிரியான டூயட் சாங் வர்றதுலையே அதை கவனிச்சிங்களா, அது எதனாலன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. நடன பெண்மணிகளோடு கதாநாயகனும் சேர்ந்து ஆடுவதை போன்ற காட்சிகள் இப்போ படங்களில் இடம்பெறலைன்னா அப்படிப்பட்ட காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு குறைந்தது தான் அதற்கு முக்கியமான காரணம். ரீரிலீஸ் பண்ண தமிழ் படங்களில் 100 நாட்கள் கடந்து ஓடின திரைப்படங்கள் என்னென்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டு படங்களிலே 100 நாள் ஓடிய படங்கள்னா கர்ணன், வசந்த மாளிகை ஆகிய படங்களை சொல்லலாம். நடிகை த்ரிஷாவுக்கு கோவிலுக்கு சென்று வர்ற பழக்கம் இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. த்ரிஷாவுக்கு கோயிலுக்கு போகின்ற பழக்கம் உண்டு. ஏஆர் ரஹ்மான் மீண்டும் திரைப்படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சிட்டாரா, அவருடைய இசையில் அடுத்ததாக எந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. இசையமைப்பதிலே ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய இடைவெளி விட்டதை போல இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழில் 2 திரைப்படங்களுக்கும், ஹிந்தியிலே 4 திரைப்படங்களுக்கும், தெலுங்கில் ஒரு திரைப்படத்துக்கும் இசையமைத்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். தமிழ் சினிமாவின் முதல் பெண் பாடலாசிரியர் யார், தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் திரைப்பட தொகுப்பாளர் யாருன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண ராஜாவை பொறுத்தவரையிலே திரையுலகிலே எந்தெந்த பெண்கள் எல்லாம் முதல்ல பணியாற்றினாள் என்பதை தினமும் ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கேள்வி கேட்கறத தவிர்க்கலாம் அப்படின்றதுனால எந்தெந்த பெண்களெல்லாம் முதலாக தமிழ் சினிமாவில் பணியாற்றினார்கள் அப்படின்ற பட்டியலையே இன்றைய நிகழ்ச்சியில் தந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர்னா அது தமிழ் சினிமாவுடைய முதல் கதாநாயகியான டிபி ராஜலட்சுமி. அதே மாதிரி முதல் பெண் இசையமைப்பாளர்னா அது ராஜம் புஷ்பவனம். பெண் ஒளிப்பதிவாளர்னா அது பிஆர் விஜயலட்சுமி. முதல் பெண் நடன இயக்குனர் ரெயின்பர்ட். முதல் பெண் வசனகர்த்தா வைமு கோதைநாயகி. முதல் பெண் படத்தொகுப்பாளர் திருமதி வர்கீஸ். முதல் பெண் பத்திரிகை தொடர்பாளர் ராஜீவ். எல்லா பட்டியலையும் கொடுத்துட்டேன். ராமகிருஷ்ண ராஜா, உங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல்.
தேவர் ஃபிலிம் தயாரிப்பில் எம்ஜிஆருடன் மிக அதிகமான படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தது சரோஜாதேவி. அதற்கு பின்னாலே தேவர் தயாரித்த திரைப்படங்களில் கேஆர் விஜயா, ரத்னா போன்ற பல நடிகர்கள் நடித்தாலும் சரோஜாதேவி போல எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஒரு காம்பினேஷன் அவருக்கு அமையவில்லை என்றே சொல்ல வேண்டும். என்ன செய்கிறது அப்படின்னு தேவர் தவித்து கொண்டிருந்த போது தான் 1001 படத்தினுடைய படப்பிடிப்பு நடப்பதாக கேள்விப்பட்டார் தேவர். உடனடியாக அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போனார். ஜெயலலிதாவை பார்த்த உடனேயே எம்ஜிஆருக்கு மிக சரியாக இருப்பார் என்றும் தொடர்ந்து தன்னுடைய படங்கள் நடிப்பதற்கான நாயகி இவர்தான் என்பதையும் முடிவெடுத்து விட்டார் சின்னப்ப தேவர் என்றே சொல்ல வேண்டும். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போதே ஜெயலலிதாவை தன்னுடைய படத்துக்காக ஒப்பந்தம் செய்தார் சின்னப்ப தேவர். அப்படி புத்திசாலித்தனமாக சின்னப்ப தேவர் செயல்பட்டதனால்தான் 1001 ஜூலை மாதம் வெளியானது என்றால் தேவனுடைய தயாரிப்பிலே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த கன்னித்தாய் திரைப்படம் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியானது. அந்த படத்தை தொடர்ந்து ஏறக்குறைய அரை டஜன் படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக தேவர் ஃபிலிம் தயாரிப்பிலே நடித்தார் ஜெயலலிதா. கட்டளை தமிழ் படத்தை பார்த்தபோது நீங்கள் எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்தியிருப்பதாக நினச்சிங்களா? எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்திருக்கிறதா இப்படி சொல்லணும், ஒரு 60-70% சொல்லலாம் சார். ஆனால் அதுவே பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. முதல் படம் அப்படின்னு பற்றி பார்த்தா அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, மம்முட்டியோட நீங்கள் பணியாற்றிய போது காட்சியை பற்றியெல்லாம் மம்முட்டி விவாதிப்பாரா? அவர் ஸ்கிரிப்ட் கேட்டே இருந்தார் சார். நம்ம எழுதினா தானே கொடுக்குறது. பாலுமேந்திரா சார் பவுண்டட் வச்சிருக்காரு, பாரராஜா சார்ட்ட பவுண்டர்லாம் கிடையாது. அப்படி எழுதுகிற ஆட்கள். நான் பாலுமேந்திரா சார் கிட்ட இருந்தாலும் நான் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா தரமணி அப்போ நான் வந்து பத்மபிரியா வந்து என்னுடைய அந்த தங்கமீனில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நல்ல இந்த சினிமா அந்த விஷயங்கள் அப்போ அவங்க வந்து பேசுகிறப்ப என்ற ஒரு கதை இருக்குது, இதை வந்து மம்முக்கா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா நான் வந்து இப்போ இவர் என்றைக்கோ ஒரு நாள் வேக் பேசிகிட்டு இருக்கப்ப, சார் இந்த மாதிரி ராம் சார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கட்டுரை தமிழ் தங்கமீனில் பிடிச்ச படங்கிறது இவருக்கு தெரியாது. அப்படியா வர சொல்லுங்கன்னா இம்மீடியட்டாக நான் போகிறேன். 3 நிமிஷம் சார். பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு 5 6 வெள்ளி சனி ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7-8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.